Hi, CSIR NET Life Science previous year question practice in the session la paakalam number. So first question, bicoid was identified as a head morphogen in Drosophila. But Drosophila எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய anterior and posterior பகுதியை டிசைட் பண்ற mRNA வந்து இந்த bicoid nanosome. So இந்த bicoid தான் anterior பகுதிக்கான பார்ட்ஸை டிசைட் பண்றது, mainly head part. So இது related questions தான் இது. Embryos lacking bicoid could not form a head. So bicoid இல்லைன்னா எப்படி head form பண்ண முடியாது. In experiment, bicoid mRNA was introduced in different region of bicoid deficient BCD minus or wild type embryo. இந்த embryosல different regionல டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஹெட் அண்ட் டெய்ல் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது bicoid mRNA இஸ் த mRNA ஃபார் ப்ரொடியூசிங் ஹெட் ரீஜன். ஸோ இந்த ஏ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோல பைகாய்டு டெஃபிஷியன்ட் எம்ப்ரியோல இங்கே பைகாய்டு எம்ஆர்என்ஏவை வச்சு பார்க்குறாங்க. ஸோ நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக ஹெட் இங்கே தான் இருக்கும். எஸ், டெய்ல் ஆப்வியஸாக போஸ்டீரியர் பார்ட் டெய்லாக தான் இருக்கணும். ஸோ ஆன்டீரியர் பார்ட் இஸ் ஹெட், அவங்க வைக்கிறதுனால ஹெட் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், பைகாய்டு எம்ஆர்என்ஏ இங்கே வைக்கிறாங்க, பட் அந்த ரிசல்ட்ல டெய்ல் இங்கே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பைகாய்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெட் இல்லையா? ஸோ டெய்ல் நம்மளுக்கு இங்கே வராது. அண்ட் பைகாய்டு இல்லாத ரீஜன்ல ஹெட் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தப்பு. நெக்ஸ்ட்ல வந்து இங்கே பைகாய்டு சென்டர்ல வைக்கிறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் த பாடியில வந்து நம்மளுக்கு இங்கே ஹெட் வந்திருக்கணும், இந்த போர்ஷன்ல டெய்ல்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. இந்த பைகாய்டு டெஃபிஷியன் இல்லை வைல்ட் டைப்ல இல்லை வைல்ட் டைப் எம்ப்ரியோல டி ஆப்ஷன்ல பைகாய்டு இந்த போஸ்டீரியர் சைடு வைக்கிறாங்க. ஸோ ஹெட் ஆப்வியஸாக போஸ்டீரியர் சைடு தான் இருக்கணும். வைல்டில் ஆல்ரெடி பைகாய்டு எம்ஆர்என்ஏ இருக்கும். ஸோ ஹெட் ஆல்ரெடி இருக்கும் இந்த சைடு. ஸோ சென்டர் ரீஜன் வில் பி ஹெட். ஸோ நம்மளுக்கு இந்த டியும் கரெக்ட். ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் ஏ அண்ட் டி ஹியர். Next, the eukaryotic mRNA shown schematically in the diagram below have 5 ribosomes carrying out translation. So you பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நம்மளுடைய translation எந்த ரீஜன்ல ஸ்டார்ட் ஆகும்னா 5 prime regionல இருந்து 3 prime region வரைக்கும் போகும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியேட்டிங் பாயிண்ட் இங்கே தான் கண்டிப்பாக இந்த ரீஜனில் தான் இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது ரைபோசோம் 1, இந்த 5 ரைபோசோம்ல இது 1, 2, 3, 4, 5 நேம் பண்ணியிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் திஸ் பாலிரைபோசோம் காம்ப்ளெக்ஸ் இஸ் ட்ரூ? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். The mRNA was being transcribed when the first ribosome started translation. இந்த ஃபர்ஸ்ட் ரைபோசோம் இருக்கு இல்லையா, இது வந்து mRNA being transcribed கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரூ தானே கேட்குறாங்க. இங்கே mRNA being transcribed இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இங்கே தானே இனிஷியேட்டிங் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு இனிஷியேட். ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இருக்கும். mRNA being transcribed ஆல்ரெடி டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ நோ. ஸோ இங்கே நம்மளுக்கு mRNA வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்ல ribosome 5 is nearest to initiation codon. No, ribosome 5 வந்து it's towards 3' அதாவது maybe we can say terminating codon towards போயிட்டு இருக்கு, not initiation codon பக்கத்துல இருக்குது ribosome 1. ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பு. The polypeptide attached to ribosome 4 இங்க இருக்கு இல்லைங்களா, ribosome 4 is longer than attached to ribosome 3. கண்டிப்பா இருக்க முடியும், ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ polypeptide attachment வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் இங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நடந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் எப்படி வரைஞ்சிக்கலாம், ஜஸ்ட் 1 or 2. இங்கே வந்து ஒரு பாலிபெப்டைட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே அதை விட அதிகமாக இருக்கும், செகண்டை விட அதிகமாக, ஃபோர்த்தில் தேர்டை விட அதிகமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ லாங் வந்து ஃபிஃப்த்தில் இருக்கணும். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆல் தி ரைபோசோம்ஸ் ஹேவ் இன்கார்பரேட்டட் த கார்பாக்சில் டெர்மினல் அமினோ ஆசிட். கண்டிப்பாக இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கார்பாக்சில் டெர்மினல் முடியறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. Following table show cultivated crops and countries where their centers of origin. So coffee எங்க ஒரிஜின் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா. பைனாப்பிள் எங்க ஒரிஜின் ஆயிருக்கும்? நம்ம சாங்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு தெரியும், சவுத் ஆப்பிரிக்கால. பனானா ஆப்வியஸ்லி நம்ம ஏஷியா தான். ரப்பர் ஆல்சோ ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அக்கார்டிங் டு திஸ் அவர் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ A2, right? A2, B1. Consider a disease caused by recessive allele in the study population 1 of every 500 individuals. 1 out of every 500 individuals. So 1 by 5. 1 by 5 வந்து has a disease. Okay, recessive. So Q. The Hardy-Weinberg equation padi P plus Q is equal to 1. Okay, or P square plus 2PQ plus Q square equal to 1. இந்த ஃபார்முலாவை எப்போதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சொல்யூஷனை ஈஸியாக போட்டுடலாம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் கேரியர்ஸ்? நம்மளுக்கு கேட்குறாங்க கேரியர்ஸ் அப்படின்னா ஒன்று ரெசசிவாக ஒன்று டாமினெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹெட்டிரோசைகஸ். ஹெட்டிரோசைகஸில் தான் கேரியர்ஸ் இருக்க முடியும்.
ஸோ 2pq நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பியை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு q ஃபுல்லாக கண்டுபிடிப்போம். q வந்து 1/500ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி லைக் 0.002 வரும். இங்கே நமக்கு q ஸ்கொயர் வேணும் இல்லையா? ஸோ sorry, this should be q square recessive. So q square. So q கண்டுபிடிக்கணும்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் நீங்கள் CSIR கொஷின் பேப்பரை வந்து நமக்கு டிஜிட்டல் கால்குலேட்டர் தருவாங்க. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.002 will be 0.044. And then p is equal to 1 minus q according to this formula. So, sorry, 1 minus 0.044 should be 0. So 1.000 minus 0.004 பண்ணி பார்த்தீங்கன்னா 0.956 வரும். இதுதான் நம்மளுக்கு p. So இந்த pயும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. So we have q already here. So இதை வச்சு நம்ம 2pq கண்டுபிடிக்கணும். இப்போ 2pq is equal to 2 into p ஓட வேல்யூ 0.044 into 0.956. So இது calculate பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ should be 0.084 or 84% சொல்லலாம். 8.4% சொல்லலாம். நம்ம ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கிறதுல நியர்பை டு திஸ் கண்டுபிடிச்சா போதும். will be 7.6. The following statements are made regarding the defense signaling pathway locally activated following pathogen, infection or pest. So நம்ம most of the hormones வந்து defense mechanism help பண்ற hormones. So இதில் வரக்கூடிய options நம்ம படிப்போம். When jasmonic acid, jasmonic acid level rise, the JAS protein interact with COI and get degraded by 26 proteasomal pathway. இந்த clear picture உங்களுக்கு இருக்கும் பாருங்க. இந்த picture நல்லா தெரியும் உங்களுக்கு. ஜாஸ்மோனிக் ஆசிட் கம்மியாக இருக்கும்போது இட்ஸ் ரெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ ஜாஸ் வந்து MYCGன்னு ரெஸ்ட்ரிக்ட் இன்ஹிபிட் பண்ணியிருக்கு. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ வென் ஜாஸ்மோனிக் ஆசிட் அதிகமாக இருக்கும்போது இட் வில் ஸ்டிமுலேட் த உபிக்யூட்டினேஷன் ஆஃப் இந்த ஜாஸ் ப்ரோட்டீனை உபிக்யூட்டின் பண்ணும் அலாங் வித் COI F பாக்ஸோ SCF காம்ப்ளெக்ஸோடைய சேர்ந்து உபிக்யூட்டினேஷன் பண்ணாக்க இட் வில் கெட் டிகிரேடட் பை 26 proteasome and then it will allow transcription to happen. ஸோ இதுபடி பார்த்தோம்னா நம்மளோட A option is correct. Elevated reactive oxygen species. So reactive oxygen species ROS அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். It should be some hydrogen peroxide or singlet oxygen. இதெல்லாம் வந்து harmful reactive oxygen species. அது வந்து நம்மளோட மெட்டபாலிசம்ல பிளான்ட் செல் மெட்டபாலிசம்ல நேச்சுரலாக உருவாகக்கூடிய ஒன்று தான். பட் அதிக அளவில் உருவாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹார்மோன்ஸோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் தேவை. ஸோ இட் வில் ஹெல்ப். ஸோ என்ஹான்ஸ் சாலிசைலிக் மீடியேட்டட் டிஃபென்ஸ் சிக்னலிங்காக கேட்குறாங்க. கரெக்ட். எஸ். Under normal uninfected condition, NPRI is preferentially localized into the nucleus. So இது எங்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய பிளான்ட்ல NPRI போத் நியூக்ளியஸ்லையும் பார்க்க முடியும், சைட்டோசால்லையும் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் லைக் நியூக்ளியஸ்ல மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்இன்ஃபெக்டட் பிளான்ட்ல. ஸோ ரிடக்ஷன் ஆக்சிடேஷன்ல NPRI மூவ் டு சைட்டோசால் அண்ட் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்ல வந்து யூபிக்யூட்டினேஷனும் நடக்கும். ஸோ அப்படி பார்க்க போனா under normal condition NPRI is preferentially localized into nucleus அப்படின்னா இல்லை. Gibberellic acid and abscisic acid cannot participate in plant defensing signaling. It will participate. So இங்க பார்த்தீங்கன்னா the role of phytohormones like abscisic acid, cytokinin, auxin and salicylic acid is well established under abiotic stress. So almost எல்லா ஹார்மோனும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்போ ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இதுவும் நம்மளுக்கு தப்பு. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் will be D. Certain animal species use infrasound for acoustic signaling. In this context, consider the statement below. So நம்மளுடைய சயின்ஸ் டைரக்ட் ரெஃபரன்ஸ் ஜேர்னல்ல பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃப்ராரெட் சவுண்ட் ரெஃபர்ஸ் டு லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வித் ஸ்பெக்ட்ரம் பிட்வீன் 0.02 and 20 ஹெர்ட்ஸ் that are below range of human hearing. So human hearingனால நம்மளால அந்த சவுண்ட் நம்மளால கேட்கவே முடியாது. These waves are produced by disturbance such as gas expansion. நம்ம சுற்றி இருக்கிற ஏர் அண்ட் கேஸ்ல எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது வரக்கூடிய ஹசார்ட் இந்த இன்ஃப்ரா சவுண்ட் நம்மளால கேட்க முடியாது. பட் கேஸ் எக்ஸ்போஷன் அப்போ, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்போ, அக்ஸலரேஷன் ஆஃப் மூவிங் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய சவுண்டு தான் இன்ஃப்ரா சவுண்ட். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, இன்ஃப்ராரெட் சவுண்ட் சிக்னல்ஸ் ப்ரொபகேட் ஓவர் செவரல் கிலோமீட்டர் இன் டெசர்ட். எஸ், பிகாஸ் டெசர்ட்ல உங்களுக்கு வெற்றிடமாக இருக்கும், அங்கே மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் அண்ட் கேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ கேஷியஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால infrared signal will be seen in deserts and in oceans also. So B option is also correct. Infrared sound employed by mammals, it cannot be heard by mammals. Infrared
சிக்னல் டிரான்ஸ்மிஷன் இஸ் ப்ரான் டு ஸ்கேட்டரோ அட்டெனுவேஷனோ நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் இதுவும் A, B. The following table show common millets and their scientific name. Scientific name படி பார்த்தோம்னா ராகி உடைய scientific name Eleusine curacana. And then Jover உடைய scientific name Sorghum bicolor. So பார்த்தோம்னா A1, B2 நம்மளுடைய ஆப்ஷன் இப்பவே தெரிஞ்சிருச்சு. இது C. Coro millet உடைய botanical name Paspalum scrobiculatum. Bajra உடைய botanical name Penicitum typhoides or glaucum. So number option B. Which one of the following statements about different cellular junctions is incorrect? Incorrect அப்படிதான் கேக்குறாங்க. So நீ almost correct-ஆ தான் இருக்கும். So gap junctions are channel forming junctions linking the cytoplasm of adjacent cells. Correct. இங்க இந்த பிக்சரையும் சரி நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷனையும் படிச்சோம். ஃபர்ஸ்ட் multicellular organisms are separated from external environment by layer of epithelial cells. So ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம epithelial cells பார்க்க முடியும். Whose integrity is maintained by intercellular junctional complexes. So இந்த intercellular junctions என்ன அப்படின்னா tight junction, adherence junction and desmosomes. Whereas gap junction provide for intercellular communication. Gap junction என்ன ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கான கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அதர்ஸ் வந்து அப்படி இல்லை. ஒரு ஸ்டேபிள் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ், இப்போ டெஸ்மோசோம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி செல்லோடைய ஸ்ட்ரக்சரோடைய மெயின்டெனன்ஸை காப்பாற்றுறதுக்கு. adherent junction வந்து ஆக்டின் ஃபிலமெண்டோட அட்டாச் ஆயிருக்கு. இட்ஸ் மெயின்லி அட்டாச்மெண்ட் ஃபார் அட்டாச்மெண்ட். இந்த டெஸ்மோசோம் adherents எல்லாம். டைட் ஜங்ஷன் டைட்டா seals neighboring cells together in an epithelial sheet to prevent leakage. So இந்த டைட் ஜங்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன? டு ப்ரிவென்ட் லீக்கேஜ். அப்போ கேப் ஜங்ஷன் நமக்கு தெரியும், இங்கே மூவ்மெண்ட் ஆஃப் molecules will takes place from one cell to another cell. Hemidesmosomes will help the cell to in the attachment with the basal lamina. So gap junction are channel forming junction linking the cytoplasm of adjacent cells. Yes. Tight junction, desmosome and gap junction together form junctional complex. இங்க நமக்கு junctional complex என்னென்ன அப்படின்னா tight junction, adherents and desmosomes, not gap junction. So நம்மளோட ஆப்ஷன் இதுதான். இது தப்பு. ஸோ இதான் நம்மளோட ஆப்ஷன். Hemidesmosomes help in anchoring intermediate filaments with extracellular. So intermediate filaments extracellular matrix ஓட attach பண்ண help பண்ணுது. Adherent junction help in connecting actin filaments. Here they connect the actin filaments. Correct. நம்ம ஆப்ஷன் படி B is wrong. ஸோ இந்த செஷன் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you like that, please share and subscribe.